ஹலோ காய்ஸ். இப்போது இவ்வளோ நாள் வரையும் நம்ம வந்து HTML படிச்சுட்டு இருந்தோம், சிஎஸ்எஸ், பூட்ஸ்ட்ராப் இது எல்லாமே படிச்சுட்டு இருந்தோம், கரெக்டாக. இப்போது ஃப்ரண்ட் எண்டில் நம்ம எந்த மாதிரியான ஒரு வெப்சைட்ஸ் வேணாலும் ஈஸியாக டெவலப் பண்ணலாம், கரெக்டாக. ஸோ எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அனிமேஷனே இல்லாமல் இன்ட்ராக்டிவாக ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியாது, ஓகேவா. நார்மலாக HTML ரைட் பண்ணுவோம், அப்புறம் சிஎஸ்எஸ் எழுதுவோம், ஸோ கலர்ஸ் வரும், பட்டன்ஸ் வரும், ஸோ அந்த மாதிரி பண்ணலாம். அது மட்டும்தான் பண்ண முடியுமே தவிர, இப்போது ஸ்க்ரால் பண்ணும்போது இமேஜஸ் மூவ் ஆகுற மாதிரி, பட்டன் கிளிக் பண்ணும்போது அனிமேட் ஆகுற மாதிரி, ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமுமே ரொம்ப இன்ட்ராக்டிவாக ஒரு வெப்சைட்டை நம்மளால் டெவலப் பண்ண முடியாது, கரெக்டாக. ஸோ அந்த ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணுறதுக்காக தான் ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை படிக்க போகிறோம், ஓகேங்களா. ஸோ இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது வந்து வெப் டெவலப்மெண்ட்டுக்காகவே அப்படின்னு இல்லை, மோஸ்ட் ஆஃப் தெம் ஒரு 90% இந்த வெப்சைட்டை டெவலப் பண்ணுறதுக்காகவே கிரியேட் பண்ண ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, இன்ட்ராக்டிவான ஒரு வெப்சைட்டை டெவலப் பண்ண முடியும். அந்த வெப்சைட்டில் அனிமேஷன்ஸ்லாம் எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸாக ஆட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதுதான் இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட வேலை. இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னா, நம்மளால் ஒரு ஆப்பை டெவலப் பண்ண முடியும், அப்படி இல்லைனா டேட்டா சயின்ஸு, இல்லை வெப் டெவலப்மெண்ட், அப்புறம் ஏஐ, மிஷின் லேர்னிங், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்ம்லேயுமே இப்போது பீக்கில் இருக்கிற எல்லா டெக்னாலஜிலையுமே நம்மளால் ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தா என்டர் ஆக முடியும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் இல்லாத ஏரியாவே இல்லை. ஸோ எல்லா பிளேஸ்லையுமே ஜாவா ஸ்கிரிப்ட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், ஓகேவா. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இந்த ஜாவா ஸ்கிரிப்டோட பவர் என்ன அப்படின்னு உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுக்காக நான் ஜஸ்ட்டு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து காட்டுறேன். இப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்னு ஒரு ஃப்ரேம்வொர்க், இதுதான் அவங்களோட ஒரு அஃபிஷியல் வெப்சைட், ஓகேவா. ஸோ இந்த ரியாக்ட் நேட்டிவ் என்ன அப்படின்னா, ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு ஃப்ரேம்வொர்க், ஓகேங்களா. ஸோ நம்ம எப்படி பூட்ஸ்ட்ராப் படித்தோமோ, ஸோ அதே மாதிரி இதுவும் ஒரு ஃப்ரேம்வொர்க், ஓகேவா. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஓஎஸ்க்கும் ஒரு ஆப்பை டெவலப் பண்ண முடியும். ஸோ ரியாக்ட் மட்டுமே தெரிஞ்சால் போதும், இந்த ரியாக்ட் நேட்டிவ் தெரிஞ்சால் போதும். இந்த ரியாக்ட் நேட்டிவ் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு ஃப்ரேம்வொர்க் தான், ஓகேவா. ஸோ இது ஃபுல்லாமே ஜாவா ஸ்கிரிப்ட் தான் இருக்கும். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் ஒன்று தெரிஞ்சால் போதும், நம்மளால் ஆப்பையும் டெவலப் பண்ண முடியும். அந்த ஆப் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயும் ஒர்க் ஆகும், ஐஓஎஸ் ஃபோன்லேயும் ஒர்க் ஆகும். நமக்கு நார்மலாக தெரியும், ஆண்ட்ராய்ட் ஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது அப்படின்னா அது ஆண்ட்ராய்டுக்காக க்ரியேட் பண்ணதாக மட்டும்தான் இருக்கும். ஐஃபோனில் ஒரு அப்ளிகேஷன் இருக்குதுன்னா அது செப்பரேட்டாக ஐஃபோனுக்காக தான் க்ரியேட் பண்ண முடியும். ஆனால் இந்த ரியாக்ட் நேட்டிவ் அப்படின்ற இந்த ஒரு ஃப்ரேம்வொர்க் வச்சு நம்மளால் ஆண்ட்ராய்டுக்கும் ஐஃபோனுக்கும் ஒரே டைமில் கோடு ரைட் பண்ணி ஒரு அப்ளிகேஷனை நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆண்ட்ராய்ட்லேயும் ஒர்க் ஆகும், ஐஓஎஸ்லேயும் ஒர்க் ஆகும். ஸோ கிராஸ் பிளாட்ஃபார்மாக ஒர்க் ஆகும், ஓகேங்களா. ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லானது இந்த ரியாக்ட் நேட்டிவ். இது வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு ஃப்ரேம்வொர்க் தான், ஓகேங்களா. ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் படித்தோம் அப்படின்னா நம்மளால் ஆப்ஸையுமே டெவலப் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி எலக்ட்ரான் ஜேஎஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதுவும் வந்து ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு ஃப்ரேம்வொர்க் தான், ஓகேவா. ஸோ இதை வச்சு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸை நம்மளால் டெவலப் பண்ண முடியும். டெஸ்க்டாப் அப்படின்னா நம்மளோட லேப்டாப் அப்புறம் கம்ப்யூட்டரில் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, கரெக்டாக. ஸோ அந்த சாஃப்ட்வேர்ஸ் ஃபுல்லாமே இந்த மாதிரியான எலக்ட்ரான் ஜேஎஸ் அப்படின்ற இதை வச்சு நம்மளால் அந்த மாதிரியான சாஃப்ட்வேர்ஸும் க்ரியேட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ நார்மல் HTML, CSS அப்புறம் ஜாவா ஸ்கிரிப்ட் இதை யூஸ் பண்ணியே நம்மளால் டெஸ்க்டாப் அப்ளிகேஷன்ஸையும் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நோட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இந்த நோட் ஜேஎஸ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஸோ இதை நம்ம ஃப்யூச்சரில் படிப்போம். இந்த நோட் ஜேஎஸ் அப்படின்றது கம்ப்ளீட்டாக பேக் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு விஷயம், ஓகேங்களா. ஸோ நம்ம வெப்சைட்ஸை டெவலப் பண்ணும்போது பேக் எண்டில் சில ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் யூஸ் பண்ணுவோம், நோட் ஜேஎஸ் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஜாவா ஸ்கிரிப்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போதைக்கு அது தேவையில்லை, விட்டுருங்க. பட் ஆனால் இந்த ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்ற இதை வச்சு ஜாவா ஸ்கிரிப்டில் இருக்கிற இந்த நோட் ஜேஎஸ் அப்படின்ற இதை வச்சு நம்மளால் பேக் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஆங்குலர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, இன்னும் நெக்ஸ்ட் ஜேஎஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாமே யூஸ் பண்ணி நம்மளால் ரொம்ப ரொம்ப ரெஸ்பான்சிவான இன்ட்ராக்டிவான வெப் அப்ளிகேஷன்ஸ், வெப்சைட்ஸ் இதெல்லாமே டெவலப் பண்ண முடியும், ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி ஜாவா ஸ்கிரிப்டில் ரியாக்ட் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, ரியாக்ட் ஜேஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் ஜாவா ஸ்கிரிப்டோட ஒரு லைப்ரரி தான், ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டில் தான் வரும். இதுவும் நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். ஸோ இதை வச்சு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், யூசர் இன்டர்ஃபேஸ், யூஐக்கு தகுந்த மாதிரி ரொம்ப இன்ட்ராக்டிவான வெப்சைட்ஸ்லாம் டெவலப் பண்ணுவோம், ஓகேங்களா. ஸோ எதுக்காக இந்த ரியாக்ட் ஜேஎஸ் இந்த மாதிரி இவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போது நார்மலாக நம்ம ஜாவா ஸ்கிரிப்டில் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லாம் ரைட் பண்ணும்போது ஏதாவது ஒரு விஷயத்தை கிளிக் பண்ணோம் அப்படின்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்காக லோட் ஆகும். இப்போ இந்த மாதிரி ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா லோட் ஆகும். எக்ஸாம்பிளுக்கு நான் வேறு ஏதாவது ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போது
ஏதாவது ஒரு வெப்சைட் போட்டுக்கலாமே, ஃபேஸ்புக் அப்படின்னு போடுறேன். ஓகேங்களா? ஸோ நான் ஃபேஸ்புக் அந்த மாதிரி போடுறேன். ஏதாவது ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணுவோம். மெட்டா அப்படின்னு இருக்குது. ஓகே. ஸோ இப்போது நான் இந்த இடத்துல இந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல கிராஷ் மாதிரி வந்திருக்கு, லோட் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் இந்த வெப்சைட்டில் போய் வேறு ஏதாவது ஒரு லிங்க்கை வந்து கிளிக் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு இங்கே லிங்க்கு ஏதாவது இருக்கா? ஓகே. இப்போது இதை கிளிக் பண்ணுறேன். இதை கிளிக் பண்ண அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த இடத்துல லோட் ஆகி வேறு ஏதோ ஒரு பேஜுக்கு போகுது. கரெக்டாக? ஸோ வேறு ஏதோ ஒரு பேஜுக்கு வந்து போகுது. ஸோ இந்த மாதிரி நான் ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறது மூலிமா என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா, லோடே ஆகாத, இந்த இடத்துல லோடே ஆகாத காம்போனன்ட் பேஸ் பண்ணி என்னால் வெப்சைட்ஸ் வந்து டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நான் வந்து ரியாக்ட் ஜேஎஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஜாவாஸ்கிரிப்ட் ஒரே ஒரு விஷயத்த படிக்கிறது மூலயமா நம்மளால எப்படிப்பட்ட ஒரு வெப்சைட்டாக இருக்கட்டும், ஆப்பாக வேணாலையும் டெவலப் பண்ண முடியும். ஓகேங்களா? அதுவும் கிராஸ் பிளாட்ஃபார்மில் ஒர்க் ஆகுற மாதிரியான அப்ளிகேஷன்ஸை டெவலப் பண்ண முடியும். ஓகே. இப்போ நீங்கள் உங்களுக்கு சில பேருக்கு பயம் வரும். கரெக்டாக? ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கோட்லாம் நிறைய இருக்கும், அது எப்படி மனப்பாடம் பண்ண முடியுமா, எப்படி என்ன அப்படியே எதுவுமே ஒரு ஐடியாவே இல்லாத இருப்பாங்க. ஸோ ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. பட் அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஜாவாஸ்கிரிப்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஓகேங்களா? ஸோ உங்கள் எல்லாருக்கும் பைத்தான் அப்படின்ற ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும். மோஸ்ட் ஆஃப் தெம் எல்லாருக்குமே தெரியும். ஒரு நான் ஐடியில் இருக்கிறவங்க கூட பைத்தான் அப்படின்னா கண்டிப்பாக தெரியும். ஓகேங்களா? ஸோ அது இவ்வளோ ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கரெக்டாக? ஏன் அப்படின்னா அது நான் இந்த ஜாவாஸ்கிரிப்ட் மாதிரியே அதுவும் எல்லா வெப்சைட்டாக இருக்கட்டும், வெப் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், பேக்அண்ட் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலேயுமே பைத்தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா அதோட சின்டெக்ஸும் சின்னதாக இருக்கும். அதே மாதிரி அதோட அதில் இருக்கிற சில கான்செப்ட்ஸ் அது எல்லாமே ரொம்ப சிம்பிளிஃபைடு வெர்ஷனாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ 8th படிக்கிற ஸ்டூடெண்ட் கூட ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ பைத்தான் நம்ம பிளேலிஸ்ட்லேயே இருக்கும், நம்மளோட சேனல்லே இருக்கும், வேணால் போய் படிங்க. ஸோ எனிவேஸ், இப்போது அந்தளவுக்கு ஈஸியான ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் பைத்தான். ஸோ பைத்தான் எவ்வளோ ஈஸியோ அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் ஜாவாஸ்கிரிப்டும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி சின்ன சின்ன கீவேர்ட்ஸ் தான் மாறும். ஸோ ஆனால் ரெண்டுமே ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஸோ உங்களுக்கு பயமே வேணாம். நாங்கள் எப்படி சொல்லித்தருவோம் அப்படின்னா ரொம்ப ஸ்க்ராட்ச்லேருந்து சொல்லித்தருவோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னாலும் நீங்கள் ஜஸ்ட்டு கமெண்ட் பண்ணால் போதும், நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுவோம். எங்கள் டீம் கண்டிப்பாக வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது ஒரு கான்செப்ட் புரியல அப்படின்னா ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு எது வரலையோ அதை நம்மளோட சைபர் ஹேக்ஸ் ப்ரோ அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜில் ஸோ அப்லோட் பண்ணுங்கள். நாங்கள் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நீங்கள் பயப்படவே தேவையில்ல. நீங்கள் ஜஸ்ட்டு படிக்க மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று படித்தா போதும், நீங்கள் ஃப்யூச்சரில் டேட்டா சயின்ஸ் அந்த மாதிரியான ஜாப் போனாலும் சரி, ஏஐ அப்புறம் மிஷின் லேர்னிங் அந்த மாதிரியான பிளாட்ஃபார்ம் போனாலும் சரி, அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் மாதிரியான விஷயத்துக்கு போனாலும் சரி. ஸோ இதில் கிராஷ் பிளாட்ஃபார்ம்ன்றதுனால இதுக்கு வந்து பெனிஃபிட் ரொம்ப அதிகம் மார்க்கெட்டில். ஸோ அந்த மாதிரி எதுக்கு போகணுன்னாலுமே ஜாவாஸ்கிரிப்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம ஜாவாஸ்கிரிப்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோஸ்லேருந்து ஜாவாஸ்கிரிப்ட் படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம்.